வணக்கம் மக்களே! இன்னைக்கு இதயத்த உருக்குற கனமான செய்தி. 10ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிவுகள் வருவதற்கு முன்பே தேனியில அஸ்வின்கிற தம்பி மார்க் குறைஞ்சிடுமோ, ஃபெயில் ஆயிடுவோமோன்னு ஒரு பயத்துல தற்கொலை பண்ணிட்டாப்புல. அந்த பையனை இழந்துட்டு நிக்கிற பெற்றோர்கள் மாதிரி நமக்கு இது ஒரு எச்சரிக்கை. தேர்வுல மார்க் குறைஞ்சா வாழ்க்கையே முடிஞ்சிடுமா? இந்த மரண பயத்தை போக்குறதுக்கு அவங்களோட தோல்வி பயத்துல இருந்து வெளிவர அவங்க என்ன பண்ணணும்? தம்பி தங்கச்சிகள் என்ன செய்யணும்? பெற்றோர்கள் என்ன செய்யணும்? இத பத்தி ஒரு சிம்பிளான விழிப்புணர்வு வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல தேர்வு எழுதின தம்பி தங்கச்சிகளுக்காக சொல்றேன். நீங்க வாங்குற மார்க் 200, 300, 500 எவ்வளவு மார்க் இருந்தாலும் முதல்ல நீங்க தான் யோசிக்கணும். நம்ம எவ்வளவு மார்க் வாங்கினாலும் இந்த மார்க்கை விட நம்ம உயிர் சிறுசு கிடையாது. உயிர் தான் முதல்ல முக்கியம். நம்ம உயிரோடு இருந்தால் தான் நம்ம தோத்தாலும் ஜெயித்தாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியும். பரீட்சையில் தோற்றுட்டோமேனு பயப்படாதீங்க. உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் எக்ஸாம் எழுதலாம். இல்லை கம்மியான மார்க்கில் பாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச வேற ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணலாம். 10ஆம் வகுப்போடு உங்களுக்கு ஒரு படிப்பு முடிஞ்சிடாது. அதுக்கு மேலே 12ஆவது படிக்கணும், காலேஜ் படிக்கணும். அப்படியே உங்களுக்கு படிப்பு சுத்தமாக வரலைன்னா உங்களுக்கு எதில் ஆர்வம் அதிகமாக இருக்குது? கலையிலையா, சினிமா துறையா, இல்லை வேறு தொழில் துறையிலையா, என்ன துறையில் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நல்லா யோசித்து முடிவெடுத்து அதை நோக்கி பயணிக்கலாம். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எத்தனையோ சாதித்த தலைவர்கள் அவங்க முதல் படியிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல தோல்வி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் போராடி தான் ஜெயிச்சு சாதனையாளர்களாக வந்திருக்கிறாங்க. அதை நினச்சி நீங்கள் ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி நகருங்க. பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வல்ல. இப்போ பெற்றோர்களுக்காக சொல்கிறேன். உங்கள் பையனையோ உங்கள் மகளையோ பக்கத்து வீட்டுக்காரனோடவோ பக்கத்து தெருக்காரங்களோடவோ சொந்தக்காரங்களோடவோ கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அவனை மாதிரி ஏன் மார்க் வாங்கலை, அவனை மாதிரி ஏன் படிக்கலை, அவனை மாதிரி நீ ஏன் இருக்கலை அப்படின்னு கம்பேர் பண்ணுறனால உங்கள் பசங்களோட மனசில் பாரம் அதிகமாகும். தோல்வி பயம் வரும். மார்க் கம்மியாயிடுமோ அந்த மரண பயத்தை நீங்கள் ஏன் காமிக்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் உங்கள் கூட நான் இருக்கேன். அந்த ஒரு வார்த்தை உங்களோட பையன் பெருசாக சாதித்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் உருவாகும். அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் பையன் அவனோட வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். இல்லைன்னா எவ்வளோ போராடினாலும் அந்த நெகட்டிவிட்டி அவனை தோக்க தான் வைக்கும். மார்க்கு கம்மியாயிடுவோம் அப்படின்னு பயந்தா உங்கள் பெற்றோர்கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, ஃப்ரெண்டுக்கிட்ட ஓப்பனாக பேசுங்க. மனசை விட்டு பேசுங்க. நீங்கள் மனசை விட்டு பேசும்போது மனசில் இருக்கிற பாரம் குறையும், மனசு ரிலாக்ஸ் ஆகும். அப்படி ரிலாக்ஸ் ஆனால் மட்டும்தான் உங்கள் அந்த பயத்தை விட்டு வெளியே வருவீங்க. இந்த தம்பி தங்கச்சிகளுக்காக பரீட்சையில் எழுதிக்கிட்டு பெற்றோர்களாக இருக்கிறவங்க ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.